இந்த MSI GF63 கேமிங் லேப்டாப்போட டிஸ்ப்ளே சைஸ் பாத்தீங்கன்னா 39.62 சென்டிமீட்டர், அதாவது 15.6 இன்ச்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்கிரீன் ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1920 x 1080 பிக்சல்ல கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு பார்க்கிறதுக்கு ரொம்பவே HD கிளாரிட்டில நீங்க என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஸ்கிரீன் டைப் பாத்தீங்கன்னா Full HD LED பேக் லைட் ஆன்டி கிளேர் IPS டிஸ்ப்ளேல தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர்ஸ் பாத்தீங்கன்னா built in dual ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஸ்பீக்கர்ல பாத்தீங்கன்னா நீங்க நார்மல் ஹெட்செட் இல்லாமலே நீங்க வீடியோஸ் பார்க்கும்போதோ இல்ல கேமிங் விளையாடும்போதோ அதோட சரௌண்டிங் சவுண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா கேட்டு உங்களால என்ஜாய் பண்ண முடியும். பிகாஸ் இதோட சவுண்ட் சிப் பாத்தீங்கன்னா Realtek ALC 269ல கொடுத்திருக்காங்க. அண்ட் சவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 2x2 W ஸ்பீக்கர்ஸ்லயும் கொடுத்திருக்காங்க. இந்த லேப்டாப்போட வெயிட் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. 1.86 kgல தான் கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு கேரி பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த லேப்டாப்போட போர்ட் அண்ட் ஸ்லாட் ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மைக் இன் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அண்ட் RJ45 கேபிள் ஸ்லாட் ஒன்னு கொடுத்திருக்காங்க. அண்ட் USB போர்ட் பாத்தீங்கன்னா டைப் C ஃபர்ஸ்ட் ஜென்ல ஒரு போர்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் டைப் Aல பாத்தீங்கன்னா USB 3.2ல 3 போர்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் HDMI போர்ட்ல ஒன்னு கொடுத்திருக்காங்க. அண்ட் இதோட வெப் கேமரா பாத்தீங்கன்னா HD 720 பிக்சல்ஸ்ல கொடுத்திருக்காங்க. நம்ம கேமர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் யூடியூப்ல ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அவங்க பாத்தீங்கன்னா தனியாவே வெப் கேமரா வாங்குவாங்க. சோ என்னோட சஜஷன் பாத்தீங்கன்னா நீங்க தனியா இந்த லேப்டாப் யூஸ் பண்ணும்போது வெப் கேமரா வாங்கணும்னு அவசியமே இல்ல. சோ இதுல பாத்தீங்கன்னா கிளாரிட்டி உங்களுக்கு 720 பிக்சல்ஸ்ல ரொம்பவே சூப்பரா கொடுத்திருப்பாங்க. அண்ட் கேமர்ஸ்க்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கீபோர்ட். சோ கீபோர்ட்ல பாத்தீங்கன்னா பேக் லைட் இருந்தா ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். சோ இந்த MSI கேமிங் லேப்டாப்லயும் பாத்தீங்கன்னா கீபோர்ட் ரெட் கலர்ல ரொம்பவே அட்ராக்டிவான பேக் லைட்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த லேப்டாப்போட பேட்டரி டைப் பாத்தீங்கன்னா லித்தியம் பாலிமர் பேட்டரி 3 செல்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த லேப்டாப்போட ப்ராசஸர் அண்ட் மெமரி ஃபீச்சர்ஸ் இப்ப நம்ம பாத்துறலாம். இன்டெல் கோர் i5 9th ஜெனரேஷன்ல தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதோட RAM பாத்தீங்கன்னா 8GB RAM டைப் பாத்தீங்கன்னா DDR4 RAM டைப்ல தான் கொடுத்திருக்காங்க. சோ 8GB RAMன்றதுனால பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா அண்ட் ஸ்மூத்தா நீங்க கேம் பிளே எல்லாம் ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் இதோட SSD பாத்தீங்கன்னா 512GB கெபாசிட்டில கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த லேப்டாப்போட கிளாக் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 2.4 GHz வித் டர்போ பூஸ்ட் அப் டு 4.1 GHz வரைக்கும் நீங்க கிளாக் ஸ்பீட் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதோட ப்ராசஸர் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 9300H வேரியன்ட்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் இதோட கிராஃபிக் ஃபீச்சர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா GDDR6 டெடிகேட்டட் கிராஃபிக் மெமரி டைப் கொடுத்திருக்காங்க. அண்ட் 4GB டெடிகேட்டட் கிராஃபிக் மெமரி கெபாசிட்டியும் கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு கேம் பிளே எல்லாம் பாத்தீங்கன்னா அட்டகாசமா நீங்க இது விளையாண்டு என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் இதோட கிராஃபிக் ப்ராசஸர் பாத்தீங்கன்னா அட்டகாசமான ப்ராசஸர் தான் கொடுத்திருக்காங்க. NVIDIA GeForce GTX 1650 Max Qல தான் கொடுத்திருக்காங்க. இந்த கிராஃபிக் ப்ராசஸர் பாத்தீங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸ்டான அட்டகாசமான ப்ராசஸர். அண்ட் இந்த லேப்டாப்ல இருக்க அடிஷனல் இன்க்ளூடட் சாஃப்ட்வேர்ஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா கூலர் பூஸ்ட் கொடுத்திருக்காங்க, ஆடியோ பூஸ்ட், அப்புறம் டிராகன் சென்டர், Nahimic 3. சோ இந்த மாதிரியான அடிஷனல் சாஃப்ட்வேர்ஸும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த டிராகன் சென்டர்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது கேமிங்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல நீங்க ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ண முடியும். கமிங் டு வாரண்டி செக்ஷன், இந்த இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க. அண்ட் இதோட வாரண்டி டைப் பாத்தீங்கன்னா இந்த பார்ட் ஃபெயிலியர், சாஃப்ட்வேர் ஃபெயிலியர், சோ இந்த மாதிரி வாரண்டி மட்டும் தான் அவங்க கவர் பண்ணுவாங்க. பிசிக்கல் டேமேஜ், பர்ன் ஆகிறது, அப்புறம் லெக் பேட்ஸ் அந்த தண்ணி எதனா லேப்டாப்ல பட்டு வீணாகிடுச்சுன்னா அந்த மாதிரி இதை கவர் பண்ண மாட்டாங்க. நம்ம இந்த MSI GF63 லேப்டாப்போட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் டீடைல்டா ஓவர்வியூவா பார்த்தாச்சு. சோ நம்ம இப்போ ஒரு மைல்டான மியூசிக்கோட ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா இந்த அன்பாக்சிங் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.